இது யூனிகான் வந்து போர் வந்து சீஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எதனால் ஆச்சு, அதாவது லூப்ரிகேஷன் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்டன் வந்து ப்ராப்ளம். இது எதனால் ஆச்சு அப்படின்றது தான் விஷயம். மெயினாக வந்து ஹெட்டெலாம் நல்லா ஆயில் ஏறி இருக்குது, ஆனால் போர் வந்து சீஸ் ஆகி புகை தள்ள ஆரம்பிச்சிருச்சு. இது எதனால் அப்படின்னா, ஆயில் ட்ரைன் ஃபில்ட்ரு நம்ம க்ளீன் பண்ணி போடுறோம். அப்போயும் நம்ம ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணாலுமா அதுலேருந்து போகக்கூடிய அந்த பிசிறுகள் வந்து ப்ராப்ளம் தந்திருக்கு இந்த வண்டியில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், இந்த போர் உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு நல்லா தெரியும் அகலமாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இந்த சின்ன ஹோல் வழியாக உங்களுக்கு கஜன் பின்னுக்கு அடிக்கும். இப்போது அது வந்து பிளாக் ஆகிடுச்சு இந்த வண்டியில். இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றி செக் பண்ணும்பொழுது அது வழியாக வரல. அது எதனால் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம ஏர் கன்னை வச்சு உள்ளே இருக்கிற அடப்பு எடுத்துடணும். இது உள்ளே வந்து இந்த மாதிரி அடப்புலாம் இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து இப்படி ஏர் பிடிக்கக்கூடாது, மறுபடியும் போய் அதை லாக் ஆகிடும். கண்டிப்பாக இங்கேருந்து ஊதணும். இங்கேருந்து இப்படி ஊதுனா இதை பாருங்கள், அந்த சின்ன ஹோல் வழியாக சின்ன சின்ன பிக்சர் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நான் இப்போ பிடிச்சி கொஞ்சம் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிசு நிற்கிறது. இந்த மாதிரி ஒரு மைல்டான பிசுறு போய் அந்த ஹோலை அடைச்சிருச்சு. இது அடைச்சதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு இங்கேருந்து போகக்கூடிய ப்ரெஷர், ஆயில் ப்ரெஷர் வந்து மேலே ஹெட்டுக்கு ஏறுறதை தவிர்த்து கெஜன் பின்னுக்கு ஏறல. இப்போது அதை ஃபால்ட் ரெக்கவரி பண்ணியாச்சு. எப்பயுமே நம்ம ஹெட்டு போர் மட்டும் பார்க்குற மாதிரி, ஹெட்டு போர் கிளச்சு மட்டும் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த ஹோலும், இது உள்ளே வர ஹோலு, அதே மாதிரி இந்த ஹோலு, இது மூணுத்தையும் செக் பண்ணணும். செக் பண்ணுன்னா நான் வந்து எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் வச்சுருக்கேன். ஒரு இன்ஜெக்ஷனில் பெட்ரோல் ஏற்றி இந்த ஹோல் வழியாக நான் வந்து ப்ரெஷர் பண்ணுறது. உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வழியாகவும் அந்த வழியாகவும் வருதான்னு செக் பண்ணுவோம். இதுதான் நாங்கள் பண்ணுறது. நன்றி, வணக்கம். எப்பயுமே இது மாதிரி பண்ணும்போது கவனமாக பாருங்கன்றது ஒரு சின்ன பதிவு. நன்றி, வணக்கம். வீடியோ தானே.